வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஃபிஷ் போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் ரெண்டாவது மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதலாவதாக லீஃப் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு நடுப்பகுதியில் ஒரு கோடு கீறிக்குங்க. ஃபர்ஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். லீஃபோட உள்பக்கமாக ஒரு லைன் கீறி இருக்கும். அதில் கொஞ்சம் கீழ் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து லீஃபோட நுனிப்பகுதிக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போடணும். பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு வலது பக்கமாக த்ரெட்டை இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். போட்டு மறுபடியும் இடது பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். லாஸ்ட்டு வீடியோவில் இதே மெத்தட் தான், ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டிச்சுக்கு எக்ஸ்ட்ரா செயின் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. மறுபடியும் பாருங்கள், வலது பக்கம் த்ரெட்டை இழுத்து நேராக கீழ்ப்பக்கம் இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி இடது பக்கம் கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். லீஃபோட எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுவோம். ஸ்டிச்சிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ எண்ட் நாட் போடாமல் லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். சரி த்ரெட்டில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் ரெண்டாவது மெத்தட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்ப்போம். சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணினோமோ அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லையும் பண்ணணும். லீஃபோட உள் பக்கமாக ஸ்டார்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து லீஃபோட நுனிப்பகுதிக்கு கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். போட்டு அப்படியே வலது பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி இடது பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே
கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். பாருங்கள், வலது பக்கமாக இப்போ கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இடது பக்கமாக கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி கீழே இழுத்து நடுவில் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இனி நாம் செயின் ஸ்டிச்சிங் எதுவும் போட வேண்டாம். தொடர்ந்து இதே முறையில் ஸ்டிச் பண்ணுவோம். இதே மாதிரி தான் லாஸ்ட் வீடியோவில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதில் ஒரு செயின் ஸ்டிச் வரும். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சோட முதலாவது மெத்தடில் ஸ்டிச் பண்ணும்போது இடைவெளி விட்டு ஸ்டிச் பண்ணினோம். இந்த ஸ்டிச்சில் கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிச் பண்ணணும். தொடர்ந்து இதே முறையில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச்சிங்கோட எண்டு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ எண்ட் நாட் போடாமல் லீஃபை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஃபிஷ் போன் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் 3வது மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.